ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டக்குமிச்சி கேமர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, GTA San Andreas ஆண்ட்ராய்ட் மொபைலில் பார்ட் 2 கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காம பார்ட் 1 செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1ல இந்த கேமை ஏற்றணும்னா உள்ள எப்படி வந்து இன்னெல்லாம் இருக்கும், சிஜேவோட ஹோம் டூரு, எப்படி இந்த கேமை சேவ் பண்ணுறது எல்லாமே காமிச்சிருப்பேன். மறக்காம அந்த பார்ட் 1 வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல, அதாவது வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சீக்ரெட் பைக் லொகேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். போய் அந்த பைக் எடுத்துட்டு ஒரு லாங் டிரைவ் போறதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. GTA San Andreas பார்ட் 3 வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாமே உங்களுக்காக தான். உங்களுக்காக நான் கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி சீக்கிரமா போட பார்க்குறேன். சரி கைஸ், இப்போ நம்ம வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம சீட் கோட் போட்டு ஒரு பைக்கை இங்கே ஸ்பான் பண்ணிடுவோம். அதாவது ஒரு பைக்கை நான் சீட் கோட் போட்டு ஆண்ட்ராய்ட் மொபைல்லேயே நான் ஸ்பான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடு இருக்குல்ல கைஸ், வீடுக்கு பேக் சைடுக்கு போய்க்கோங்க. பேக் சைடுக்கு போறதுக்கு இதுதான் வழி. நான் போகிற வழியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தரமான ஸ்பீடான பைக் லொகேஷன். நம்ம ஊர்ல Z900, அதுக்கப்புறம் நிஞ்சா H2R, அந்த மாதிரி இந்த பைக்கு வேற லெவல்ல ஸ்பீடா போகும் கைஸ். இப்போ நீங்க பின்னாடி வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழி வரும். இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு டனல் மாதிரி வரும் கைஸ். இந்த டனல்குள்ள கரெக்டா போய்க்கோங்க. இந்த டனல்குள்ள போனோம்னா கொஞ்ச நேரத்திலே வெளியே வந்துடலாம். இப்போ வெளியே வந்துட்டு ஃபியூ மீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு கேப் மாதிரி தெரியும். இப்போ நான் போய் காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு ரெக்கார்ட் பண்றேன்னாடி கொஞ்சம் லேக் ஆகும், அது கொஞ்சம் மிஸ் பண்ணிருங்க. ஸோ இப்படி வந்தோடனே ரைட் சைடு ஒரு வழி மாதிரி போகுதுல, இந்த ரைட் சைடுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு மறுபடியும் ஒரு யூட்டன் அடிங்க. யூட்டன் அடிச்சா இங்க ஒரு பில்டிங் இருக்கும். இந்த பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே ஒரு பைக் இருக்கும், லாஸ்ட் ஃப்ளோர்லயே ஒரு பைக் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இப்படிதான் இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் கைஸ். இங்க போய் ஏறுங்க. ஏறணும்னா இங்க ஒரு நிஞ்சா H2R பைக் இருக்கும். ஸோ நம்ம இந்த கேம்ல இந்த பைக் பேர் வேற, பட் நம்ம நிஞ்சா H2Rனே சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகும் இந்த பைக்கு. ஸோ நான் இந்த பைக்கை உங்களுக்கு நல்லா ஜூம் இன்ல கேமராவை வச்சு காமிக்கிறேன். ஸோ நம்ம கேமரா போடுறதுக்கு ஒரு சீட் கோட் போடணும். ஸோ இந்த சீட்டுக்கு நானும் தேடினேன், பட் கிடைக்கல. ஸோ நம்ம சீட் கோட் போட்டு அந்த கேமரா எடுக்கணும்னு சொல்லி நானும் மேலேருந்து ஸ்வைப் பண்ணணும்னா எனக்கு சீட் கோட் அப்ளை ஆகும். ஸோ சீட் கோட்ல வெப்பன்ஸ்ல போயிட்டேன், தெரியாம பைக் அமுத்திட்டேன். இப்போ வெப்பன் ஸ்பான்ல போயிட்டு கடைசியில ஒரு கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். நம்ம அதை அமுத்தி நான் கேமரா எடுத்துட்டேன். கேமரா எடுத்துட்டு உங்களுக்கு ஜூம் இன்ல சைலன்சரு, ஹேண்டில் பேரு, இந்த பைக்கோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன், ஏன்னா நான் வந்து கேமரா எடுத்துட்டு இருந்தேன். ஸோ கேமரா எடுத்துட்டு நான் கரெக்டா வச்சு காமிக்கணும்ல. ஸோ அதனால இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணேன். ஸோ கைஸ், இப்போ வாங்க நம்ம இந்த பைக்கோட ஓவரால் வியூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைடு வியூ இதான் கைஸ். ஃபர்ஸ்ட் சைட்ல நான் இப்படி வச்சு காமிச்சிருப்பேன். இந்த பைக்ல 46 நம்பர்னு போட்டிருக்கு. இது ஒரு ரேஸ் பைக்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் சைடு வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட் சைட்ல சைலன்சர் அந்த சைடு தான் இருக்கு. ஸோ தெரியல, இந்த சைடுல நான் ஃபுல்லாக வியூ பாடி பார்ட்ஸ் தான் காமிச்சிட்டு இருந்தேன். பாடி பார்ட்ஸ் பயங்கரமாவே இருந்துச்சு. சீட்டும் நல்லா ஒர்த்தா தான் இருந்துச்சு. பின்னாடி எல்லாம் பயங்கரமாவே இருந்துச்சு. இப்போ பாருங்க, உங்களுக்கு சைலன்சர் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டயர்லாம் ஓகே கைஸ், பர்ஃபெக்டா இருந்துச்சு. பைக் பார்க்க பைக் மாதிரி இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. சைலன்சர் டபுள் சைலன்சர் சொல்லவே தேவையில்லை. ஒரு சைலன்சர் இருந்தாலே வண்டி பிச்சுக்கும். ஸோ டபுள் சைலன்சர், அதுவும் இல்லாமல் இந்த ரேஸ் பைக் 46 நம்பர். ஸோ வேற லெவல். இப்போ நம்ம இந்த பைக் எடுத்துட்டு நான் லாஸ்ட் ஃப்ளோர்ல இதே மாதிரி இன்னொரு பைக் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம அதை போய் பார்ப்போம். ஸோ கைஸ், இது வந்து ரெட் கலர் பைக்கு. மேலே லாஸ்ட் ஃப்ளோர்ல என்ன கலர் பைக் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நீ இதே மாதிரி மேலே ஏறி போயிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர் ஏறினீங்கனாலே போதும், மறுபடியும் அந்த இதே மாடல் பைக் மேலே இருக்கும். ஆனா என்னன்னா வேற லெவல் கலர்ல இருக்கும். ஸோ கைஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க தான் போறோம். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் லைக் பண்ணாம பண்றீங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலே ஏறி போயிட்டே இருங்க. மேலே ஏறி போக போக லாஸ்ட் ஃப்ளோரே நீங்க வந்துருவீங்க. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் மேலே ஃப்ளோர் ஏறிட்டே கொஞ்ச நேரத்திலே வந்துருங்க. இப்ப பாருங்க, இதுதான் லாஸ்ட் ஃப்ளோர். நான் வந்து அப்படியே பக்கத்துலயே போய் டேர்ன் பண்ணலாம், பட் எனக்கு டேர்ன் பண்ணும்போது பைக் இடிக்குன்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன். அவ்வளவுதான் கைஸ், நம்ம மேலே வந்தாச்சு. பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இதே மாடல்ல இதே டைப்ல வேற கலர் பைக் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்கிப்பா போட்டிருப்பேன், ஏன்னா கரெக்டா பைக் நிறுத்திட்டு அந்த பைக்கை உங்களுக்கு ஓவரால் வியூல காமிக்கணும்னு சொல்லி தான். ஸோ இப்போ நம்ம கேமரா எடுத்துக்கலாம். கேமரா எடுத்துட்டு மறுபடியும் நான் இந்த பைக்கை ஓவரால் வியூல காமிக்கிறேன் பாருங்க. இதுலயும் நான் 46 தான் போட்டிருக்கு. கலர் தான் பிளாக் கலர், வேற லெவல் இருக்கு. சைலன்சர், ஏன்னா எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர்லாம் பகல் நேரத்துல ஓட்டினா நம்ம தான் கைஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தரமான பைக்கு. ஸோ இந்த பைக்கை நம்ம கரெக்டாக அந்த பைக்கு பக்கத்தில் நிறுத்தி ஒரு கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி தான் இந்த பைக்கை ஒரு டேர்னிங்கை போட்டு கரெக்டாக இந்த பைக்கு பக்கத்தில் வந்து நிறுத்தலாம்னு சொல்லி நிறுத்தினேன். அதே மாதிரி கரெக்டாக நிறுத்திட்டேன். இப்போ போய் இந்த 2 பைக்கையும் ஒரு ஓவரால் வியூவில் 2 பைக்கு தரமான ஒரு கிளிப் ஃபோட்டோ எடுத்துடலாம். ஜூம் இன் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கு தான் கைஸ்.
ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தாச்சு, 2 போட்டோ எடுத்திருக்கேன் இந்த பைக்ல. ஸோ இப்போ வாங்க நம்ம பிளாக் கலர் பைக்ல ஏறி உட்காந்துக்கலாம். ஏறி உட்காந்த ஸ்டைலே பாத்தீங்களா, சிஜேனாலே மாஸ் தான் கைஸ். இங்கிருந்து பறக்கிறது ஒன்று இருந்துச்சு, பட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இந்த பறக்கிறது இல்ல போல. இப்போ நம்ம மறுபடியும் வந்த வழியிலேயே தான் போகணும். ஏன்னா இப்போ நீங்க பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா பைக் உங்க கூட வராது, நீங்க மட்டும் தான் கீழே போய் விழுவீங்க. ஸோ அதனாடி என்ன ஒரு 2 நிமிஷம் ஆக போகுது, அதுக்கு நம்ம பொறுமையா இறங்கியே போய்க்கலாம்னு சொல்லி நானும் சட்டன் போனா ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சேன், மறுபடியும் இறங்கினா மறுபடியும் ஒரு ட்ரிஃப்ட். ஸோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சுன்னு சொல்லி நான் இப்படியே இறங்கிட்டேன். ஸோ கைஸ் நம்ம இந்த பைக் எடுத்துட்டு ஓவரால் ஸ்பீடை நான் பார்ட் 3ல காமிக்கிறேன். உங்களுக்கு பார்ட் 3ல இந்த பைக் எவ்வளவு ஸ்பீடு போகுதுன்னு வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3ல இந்த பைக் எவ்வளவு ஸ்பீட் போகுதுன்னு நான் காமிக்கிறேன். அதுவும் இல்லாம நிறைய சீக்ரெட் லொகேஷன்லாம் எனக்கு தெரியும், நான் அங்கேயும் உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். சாரி, இப்போ நம்ம பொறுமையா இறங்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் இன்னும் 2 ஃப்ளோர் கீழே இறங்கினா நம்ம கீழே போயிடலாம் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் லாஸ்ட் ஃப்ளோரா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரான்னு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டோம் கைஸ். இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ வெளியே வந்துட்டு ஓவரால் நான் ஸ்பீட்ல போலாம் பார்த்தோம்னா போலீஸ்காரனை தெரியாம ஏற்றி கொண்டுட்டேன். ஸோ எனக்கு 1 ஸ்டார் வாண்டட் லெவல் வேறு வந்துருச்சு. பரவாயில்ல, 1 ஸ்டார் தான், நம்ம ஈஸியாக தப்பிச்சலாம். இங்கே வந்தால் இங்கே வழியவே காணும். ஸோ நம்ம மறுபடியும் வந்த வழியில் போய் ஒரு ரைட் டர்ன் எடுத்தேன். ரைட் டர்ன் எடுத்தோன்னு ஒரு ரோடு வந்துச்சு. நான் ரோட்ல இறங்கி தப்பிச்சு போகலான்னு பார்க்கறக்குள்ள எனக்கு வாண்டட் லெவலே போயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பைக்கு இங்கே வச்சு நான் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் ஃபாஸ்ட்டாக போய் காமிச்சேன். உங்களுக்கு நான் ஸ்பீடோ மீட்டர் இங்கே லெஃப்ட் சைடில் போட்டிருப்பேன். லெஃப்ட் சைடில் ஸ்பீடோ மீட்டர் போட்டு இந்த பைக்கு, அதுக்கப்புறம் இதோட சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு ஸ்பீடு போடுதுன்னு அதே ஒரு தனி பாட்டா போடுறேன். ஸோ நான் இந்த சைடு வந்து இந்த ரோடு வந்துட்டேன். GTA San Andreasல கிராஃபிக்ஸ் அண்ட் ரோட் குவாலிட்டி ஒர்த்து கைஸ், ஒர்த்து வருமா சொல்ற மாதிரி பர்ஃபெக்ட். எனக்கு இந்த கேம் ஆண்ட்ராய்டு விளாட்றதுக்கு பிடிச்ச ஒரே ஒரு காரணம் இந்த ரோடு, இந்த மாட்ஸ் தான் கைஸ். வேற மாதிரி இருக்கும். ஸோ நானும் பயங்கரமான ஃபாஸ்ட்ல நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில ஒரு கரண்ட் கம்பி அடிச்சு அது பாட்டுக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு சில இடம்லாம் மனப்படமா இருந்தனாடி நான் பாட்டுக்கு மேப் எடுக்காம இந்த சைடு திரும்பினேன். தப்பா வந்துட்டோம்னு நினைச்சேன். இல்ல கரெக்டா தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம இங்கிருந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, இந்த பாலத்தை இறங்கி லெஃப்ட் சைடு திரும்பணும்னா நம்மளுக்கு வீட்டுக்கு ஸ்ட்ரைட் ரோடு தான் கைஸ். இங்கேயுமே திரும்ப தேவையில்லை. நான் பாட்டுக்கு இந்த பைக்ல செம ஃபாஸ்டா வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்ட் 3ல கன்ஃபார்ம் நான் இந்த பைக்கோட ஸ்பீடோமீட்டர் டெஸ்ட் நான் வைக்கிறேன் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இனியும் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் கைஸ், ஒரு 80 சப்ஸ்கிரைபர், 87 சப்ஸ்கிரைபர் டு நம்ம ஒரு 1K சப்ஸ்கிரைபர் அடிக்க போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 1K அடிச்ச உடனே நான் வேற லெவலில் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வரலான்னு இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாகவும் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.